Good morning, brothers, sisters, and friends. சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Amen. And as we sang in the communion, above all kingdoms, all powers, connected to the lesson what Chandra was sharing. The most favorite, one of my most favorite passage in the Bible about talking about Christ, how he took the very nature of a bond servant and he died for us. So very inspiring. I just want to appreciate Chandra for sharing the scripture. நாம் அந்த நற்கருணைக்கு முன்பதாக பாடின பாடல் அபோ ஆல், எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா வல்லமைகள் அதிகாரங்களுக்கும் மேலான தேவன். அது மட்டுமல்ல, அந்த செய்தி கூட பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு பிரசித்தமான பகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தி கூட அதற்கு ஏற்றவாறு இருக்க போகிறது. நன்றி சந்திர சகோதரர். Okay. Of course, we've been focusing on trust in the Lord for this entire month. இந்த மாதம் முழுவதும் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பதை பற்றின காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். Last week we were able to see how we need to trust God and what are the hindrance, how the great people in the Bible trusted God in spite of their challenges, difficulties, circumstances, how they were able to trust God. கடந்த வாரம் பார்க்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் எப்படி நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், நம்பிக்கையாய் இருப்பதற்கு என்னவெல்லாம் தடைகள் இருக்கின்றது, அதை வேதாகமத்தில் இருந்த மிக பிரசித்தி பெற்ற நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள், போராட்டங்கள், அதன் மத்தியில் அவர்கள் எப்படி தேவனை நம்பினார்கள் என்று கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்டோம். Amen. So in continuation, of course, we will be learning about how we need to continue our trust in the Lord. தொடர்ச்சியாக நாம் மீண்டும் இன்றைக்கும் கூட எப்படி நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது அதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So I'm just waiting next Sunday. It will be one historical event in Tamil Nadu where all the disciples throughout Tamil Nadu, more than 1,500, will be gathered. So we will be worshiping the Lord. I just can't wait to see that day. I am really super excited. இந்த ஒரு நாளை காண்பதற்கு நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். அது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. அடுத்த வாரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 1500க்கு மேற்பட்ட சீஷர்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பதை பார்ப்பது மிகவும் ஒரு ஆச்சரியமாக சந்தோஷமாகவும் இருக்கிறது. நீங்களே எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு தெரியல. நானும் ஒரு சில நாட்களாக தூங்கல. ஆக்சுவலாக தூக்கம் வரல. நிறைய அதை எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி அதை ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஒரு பயம் பதட்டமும் இருக்குது, எல்லாம் சரியாக போகணும் அப்படின்னு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் நெக்ஸ்ட் வீக். ஒரு இன்ஸ்பைரிங்காக எல்லாருமே இருக்க போகிறோம். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டே. அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஆமென். லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். Last week, we were studying about Abraham, how he trusted God with the unknown, even though he was like without clue, without direction, how he was able to trust God completely. கடந்த வாரம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அறியாத ஒரு காரியத்தை குறித்து எப்படி தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தார் என்று நாம் பார்த்தோம். And we learned about Moses, how he was able to trust God in spite of his insufficiency. மோசே அவர் பார்க்கும் பொழுது அந்த போதாமை இல்லாமை அந்த ஒரு காரியத்திலும் அவர் எப்படி தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தார் என்பதை பார்த்தோம். And David, how he trusted God in crisis times of uncertainty, how he was able to trust God completely. தாவீது பார்க்கும் பொழுது அந்த நிச்சயமற்ற அவருடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் அவர் எப்படி தேவனை நம்பினார் என்பதை குறித்து. And there are some hindrance when it comes to trusting God. சில தேவனை நம்ப வேண்டும் என்று வரும்பொழுது அதற்கு தடையூறுகள் இருக்கின்றன. Of course, fear of the unknown, reliance and pride, the list of things we discussed last week. இந்த இது சொல்லப்பட்டிருக்க எல்லா புள்ளிகளும் கடந்த வாரம் நாம் அதை பற்றி நாம் பேசி இருந்தோம். நமக்கு அறியாததை பற்றின பயம், நம்மை மட்டுமே சார்ந்து இருப்பது, இப்படி காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரம் தியானித்திருந்தோம். So today we're going to talk about trust is all about submission and surrender. இன்றைக்கு நம்பிக்கை என்பது சமர்ப்பணம் மற்றும் சரணடைதலை பற்றினது. It's all about submitting. There is a difference between submit and surrender. சில வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம்
சமர்ப்பிப்பதற்கும் சரணடைவதற்கும் சில வித்தியாசங்கள் Submit இருக்கு. means I'm going to submit my plans, my thoughts, my action. Whatever I'm going to do, let me submit to God. Let Him lead me in the way that He wanted me to go. சமர்ப்பிப்பு என்பது எப்படி குறிப்பிடப்படுகிறது என்றால், நான் செய்ய இருக்கின்ற என்னுடைய திட்டங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய செயல்கள், இவை அனைத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பது சமர்ப்பிப்பை குறிக்கிறது. Surrender means it's like a defeated soldier completely surrendering to the official or general. I cannot even take a next step. I am completely empty. I am nothing. I failed. I am in the verge of quitting. I just can't move. Let me completely surrender. Let the master rule. Let the master lead. Let the master decide what I need to do. சரணடைவது என்பது எப்படி குறிப்பிடப்படுகிறது என்றால், எப்படி ஒரு தோல்வி பெற்ற ஒரு போர் வீரன் அந்த அதிகாரியின் இடத்தில் அடிபணிந்து இருப்பாரோ, அதே போன்று இன்றைக்கு என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, நான் வெறுமையாக இருக்கிறேன், என்னால் எதுவும் முடியாது, எனக்கு மேலாக இருக்கிற அவர் என்ன எனக்கு சொல்கிறாரோ அதை நான் கீழ்ப்படிந்து செய்கிறேன் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. Because true trust is not the absence of fear, pain or questions. That is not the real true trust. உண்மையான நம்பிக்கை என்பது நம்மளிடத்தில் பயம், கேள்விகள், குழப்பங்கள் இது இல்லாதது போன்று கிடையாது. But the decision to lean fully on God in spite of all, despite of all the struggles that we face. ஆனால் இவை இருந்த போதிலும் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பதுதான் உண்மையான நம்பிக்கை. And also trusting in God, not merely believing that He can act or He will do great things. தேவனை நம்புவது என்பது தேவனால் இது செய்ய முடியும் என்று நம்புவது மட்டும் நம்பிக்கை கிடையாது. Completely surrendering, submitting, yielding our will to His authority and placing our life fully in God's hand. நம்முடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்படைப்பதுதான் உண்மையான நம்பிக்கை. Because trust is not built in control but in surrender. நம்பிக்கை சௌகரியமான இடத்தில் கட்டமைக்கப்படவில்லை, மாறாக நாம் சரணடைவதில் தான் கட்டப்படுகிறது. Because trust is restored. Basically trust will be restored when we surrender, when surrender replaces control. I'm not going to be in control. I'm not going to control anything. I'm going to surrender. நம்பிக்கை எப்பொழுது மீட்டெடுக்கப்படும் என்றால், நாம் சரணடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த கட்டுப்பாடுகள் மாறி நாம் நம்பிக்கையானது மீட்டெடுக்கப்படுகிறது. Remembrance replaces fear. நாம் நினைவு கூறும் பொழுது நம்முடைய பயத்தை அது போக்கக்கூடியதாக இருக்கிறது. And obedience replaces doubt. நமக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. Let's read this verse. Psalms 37 verse 5. நாம் சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Amen. It's interesting, it says commit. There is a deep meaning for that word. இங்கு ஒப்புவி என்று சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. And also the word talks about He will act. God will act. அது மட்டுமல்லாமல் தேவன் அதை செய்து முடிப்பார், வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the word He will bring it to, that the word He will act means God will bring it to. He will do it. He will help you. He will come with you. He will do things on behalf of you. He will work. He will accomplish. He will finish His work. That's how God trying to communicate. தேவனானவர் இப்படியாக நம்மிடத்தில் கூறக்கூடியவராக, நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன், செய்து முடிப்பேன், உதவுவேன், உங்கள் சார்பாக செய்வேன், அவர் வேலை செய்யக்கூடியவராக சாதிப்பார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். And also the Hebrew word for commit literally means to roll on to. எபிரேய வார்த்தையில் ஒப்புவி என்பதன் பொருள் என்னவெனில், அதன் மேல் உருண்டு விடுவது என்று பொருள். That means to place the full weight of your life upon God. அதன் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு பாரத்தையும் தேவன் மீது வைத்து விடுவதை குறிப்பிடுகிறது. You commit. You don't have to carry. Let God handle. Commit. You submit to God the full weight of yours.
he will be able to handle it. அதன் அர்த்தம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முழுமையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முழு பாரத்தையும் தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர் அதை பார்த்து கொள்வார் என்பதுதான். Trust is not just a namesake belief in God. தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது ஒரு பெயரளவிலான ஒன்று கிடையாது. It is the willingness to completely surrender and submit to God the Father. I am not in control of my life, God, and you are. You are above all. You are, you are my master. Submitting completely to Him. நம்முடைய வாழ்க்கை முழுமை நம் விருப்பத்துடன் தேவனிடத்தில் முழுமையாக ஒப்படைப்பதுதான் காரியமாக இருக்கிறது. Trust and submission, of course, are two sides of the same coin, inseparable. You can't just separate. நம்பிக்கை மற்றும் சமர்ப்பிப்பு அது ஒரு நாணயத்தின் பிரிக்க முடியாத இரு துருவங்களாக இருக்கிறது. If I can't say I will submit but I will not trust, or I cannot say I will trust but I will not submit. நான் இப்படியாக சொல்ல முடியாது, நான் தேவனை நம்புகிறேன் ஆனால் அவரிடத்தில் நான் சமர்ப்பிக்க மாட்டேன், அல்லது நான் தேவனிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆனால் அவரை என்னால் நம்ப முடியாது என்று நம்மால் சொல்ல முடியாது. When we fully trust and submit to God, and it shows that we acknowledge that He alone has perfect understanding of how our life needs to go or how our life should be led. நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை இருப்பது என்பது நாம் அவரிடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டுமோ அதை அவர் பார்த்து கொள்வார் என்று விடுவதாக இருக்கிறது. Amen. So the first one is trust requires submission. முதலாவது புள்ளியாக நம்பிக்கைக்கு சமர்ப்பிப்பு தேவை. Amen. If you have to trust, it requires submission. You cannot trust without submission. நாம் நம்புகிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சமர்ப்பிப்பு இல்லாமல் நம்பிக்கை கிடையாது. Submission means acknowledging God's lordship over our understanding, our plans, our desires and our wills. நம்முடைய புரிதல்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய விருப்பங்கள், இதன் மத்தியில் இவை அனைத்தின் மீதும் தேவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதுதான் சமர்ப்பிப்பாக இருக்கிறது. James 4:7 says, submit yourselves therefore to God. யாக்கோபு 4:7 இப்படியா சொல்லுது, ஆகையால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We submit our mind when we stop leaning on our own understanding. நம்முடைய சொந்த புரிதலில் நாம் சாயாமல் நிறுத்தும் பொழுது நாம் நம்முடைய மனதை சமர்ப்பிக்கிறோம். We submit our will when we choose obedience over preferences. We do have all the preferences, favorites, but I decided to choose, submit my will. நம்முடைய விருப்பத்திற்கு பதிலாக கீழ்ப்படிதலை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தை நாம் சமர்ப்பிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். Knowing that future is not in my hand, I am ready to submit my future in God's hand. என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரங்களில் கிடையாது, அதை நான் தேவனுடைய கரத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And the perfect example of Jesus in the Garden of Gethsemane, he was praying, God, let your will be done. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்கின்ற தோட்டத்தில், தேவனே என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். Trust was expressed through submission, not escape. Not about let me escape from the situation. It's more like submitting. Submission shows that I really trust completely. நம்பிக்கை எப்பொழுது வெளிப்படும் என்றால் நாம் அதிலிருந்து தப்பித்து செல்லும் போது கிடையாது, மாறாக நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு நாம் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் நம்பிக்கையானது. நாம முழுமையா ஒப்படைக்கும் பொழுதுதான் நான் நம்புகிறேன் அப்படின்றத நம்ம புரிய வைக்க முடியும். அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதனால கிடையாது. Of course, Jesus in the Garden of Gethsemane is a clear picture of surrender. சரணடைவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த காட்சியாக இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் இருந்தது ஒரு காட்சியாக இருக்கிறது. Jesus submits his human will completely to the Father, even when obedience means suffering. Jesus understood that obedience means suffering. I had to go through suffering. Still Jesus submitted. இயேசு பார்க்கும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது அதனால் சில வழிகள் நிறைந்திருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கூட அவர் மனிதராக இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு அவரை ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். Then second is trust requires surrender. இரண்டாவதாக நம்பிக்கைக்கு சரணடைவது தேவைப்படுகிறது. Let's read Matthew chapter 16 verse 25. மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான்,
என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை அதை கண்டடைவான். Amen. John chapter 6 verse 38. தொடர்ச்சியாக யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 38. என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். Amen. Jesus' entire life was an act of surrender, if you notice. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையுமே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். Living for the Father's purpose. The entire purpose was to fulfill Father's will, not to do his personal preferences. அவருடைய முழு வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய விருப்பத்திற்காக அவர் வாழாமல் பிதாவின் சித்தத்தின்படி அவர் வாழக்கூடியவராக இருந்தார். Surrender means releasing control and allowing God to lead even when the path involves pain or uncertainty or difficulties, challenges. சரணடைவது என்பது கட்டுப்பாட்டில் இருந்து வெளிவந்து நம்முடைய வாழ்க்கை நிச்சயமற்றதாக வழி நிறைந்ததாக இருந்தாலும் கூட அதை தேவனிடத்தில் கொடுப்பதாகும். Surrendering is not weakness, it is faith in action. That's what Jesus displayed. By surrendering, by displaying his weakness, and he tried to show his faith in action by submitting to his Father's will. இங்கு நாம் சரணடைவது என்பது நம்முடைய வாழ்க்கை பலவீனமான ஒன்று கிடையாது, மாறாக அது விசுவாசத்தின் ஒரு செயலாக இருக்கிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த மனித ரூபமாக வாழும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி அவர் முழுமையாக சரணடையக்கூடியவராக இருந்தார். We surrender what we cannot control to the one who controls everything. நாம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியாத அநேக காரியங்கள் மத்தியில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அவரிடம் எல்லாவற்றையும் நாம் ஒப்படைக்க வேண்டும். We cannot even the water that we drink is not in our control, what it does when it goes inside our body. The food that we take, the oxygen, every day, we don't know. Nothing is in our control. Think about life. What is something that we are controlling? இன்றைக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிற தண்ணீர், உணவு, இவை நமக்குள்ளாக சென்று என்ன செய்கிறது என்று அதோட கட்டுப்பாடே நம்முடைய கரங்களில் கிடையாது. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக விஷயங்களை எந்த ஒரு காரியத்தை இந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். Why submission and surrender are hard? ஏன் நாம் சமர்ப்பிப்பதற்கும் சரணடைவதற்கும் கடினமாக இருக்கிறது? Read the scripture Isaiah 26 verse 3. நாம் அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Amen. The scripture talks about how God will keep us in perfect peace. இந்த வசனமானது நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறது. தேவன் நமக்குள்ளாக எவ்வாறு சமாதானத்தை காத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். Because God himself is the keeper of peace. ஏனென்றால் தேவன் தான் அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். Because peace is not something we manufacture. It is something God sustains. It has to come from God. Jesus was so secured. He was so comfortable, the peace that came from the Father. He was able to submit and surrender completely because he understood that the Father, the peace that comes from above, has a power to submit to God. இங்கு சமாதானமானது நம்மால் உண்டு பண்ணக்கூடிய ஒன்று கிடையாது, மாறாக அது தேவனிடத்திலிருந்து புறப்படக்கூடியதாக. தேவனிடத்தில் தான் அந்த சமாதானம் இருக்கிறது. தேவன் பாதுகாப்பானவராக இருக்கிறார், தாராளமானவராக இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை சார்ந்து அவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக சரணடைவதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் தயாராக இருக்கிறார். Because peace in every dimension, heart, mind, soul, in all the aspect of my life, let me find peace. Only when we surrender to God, you will. When we are steadfast in our understanding towards God, we can submit and surrender. அந்த சமாதானமானது நம்முடைய செயல்கள், நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் இவற்றை சார்ந்ததாக இருக்கிறது. நாம் தேவனை நம்பும் பொழுது, சாரும் பொழுது தான் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். A steadfast mind is a submitted mind. I'm ready to submit, I'm ready to surrender. Steadfast, நிலைவரமான ஒரு மனது எப்படின்னா, நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், அவரிடத்துல சரணடைகிறேன் அப்படின்ற அந்த மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகும். ஸோ why it is hard? Because pride resists submission. ஏன் கடினமாக இருக்கிறது என்றால் பெருமை
நாம் சமர்ப்பிப்பதை எதிர்க்கிறது. Fear resists surrender. பயம் நாம் சரணடைவதை எதிர்க்கிறது. ஐயோ நான் சரணடைஞ்சிட்டா அவள்தான் என் வாழ்க்கை போயிடுமே, என்ன ஆகுமோ, இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதோ அப்படின்ற பயம் நம்மளை கட்டுப்படுத்தும். கண்ட்ரோல் ரெசிஸ்ட் ட்ரஸ்ட். கட்டுப்பாடு நம்பிக்கையை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்ரிதிங் ஷுட் பி இன் மை கண்ட்ரோல். ஐ கான்ட் லூஸ் கண்ட்ரோல். எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், என்னால் விட்டுவிட முடியாது. லெட்ஸ் ரீட் தி ஸ்கிரிப்சர். Psalms 20 verse 7. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். Amen. Chariots and horses were the most advanced military technology during the time in the middle, the East Asia, the ancient time. So they were like completely were depending on that. அந்த பண்டைய காலங்களில் பார்க்கும் பொழுது போர்கள் வந்தது என்றால் அந்த இராணுவமே நம்பி இருப்பது குதிரைகளையும் ரதங்களையும் தான். அவர்கள் மிகப்பெரிய ஒரு படையாக நம்பி இருந்தார்கள். Because human power, strategy, resources, and visible strength, it represents, okay, we have so much of strength, we can display so much of our strength and power. நம்மை சுற்றி அந்த படைகள் இருக்கும் பொழுது இது நம்மளுடைய பலமாக நம்மால் பார்க்க முடியும். Nations like Egypt, Assyria and Philistines, they were like Babylonians. They were known for their military power and chariots. எகிப்து மற்றும் பாபிலோனியர்கள், அசீரியர்கள், இவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டில் இருக்க படை ராணுவ வீரர்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்று. But one thing we know, Israel by contrast was not a chariot or a military based army. ஆனால் இஸ்ரவேல் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இந்த குதிரைகளையோ ரதங்களையோ அவர்கள் பார்க்கவில்லை. Because யார் அவங்களுடைய military leader, army leader? God himself. அவங்க எந்த military வச்சியும் போய் யாரையுமே தகர்க்கல, எந்த chariot வச்சு யாரையுமே அவங்க வின் பண்ணல. நிறைய இடங்களில் காடே அங்கே அவங்களுக்காக ஃபைட் பண்ணுவார். எந்த ஆயுதம் கூட எடுத்துகிட்டு போக முடியாது, பண்ண மாட்டாங்க. அதுதான் காட் இங்கே ரிமைண்ட் பண்ணக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய விக்ட்ரி, உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் கையில் வச்சிருக்கிற விஷயங்களில் வரக்கூடாது, என் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கார். நம்ம மற்ற விஷயங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா காடை ட்ரஸ்ட் பண்ணுறதை குறைஞ்சிரும். அதனால தான் இந்த சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, யார் எதை வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் நாங்கள் பட் வி ட்ரஸ்ட் இன் த நேம் ஆஃப் த லார்ட் அவர் காட். அவர் தான் எங்களுடைய ஆர்மி லீடர், அவர் தான் எங்களுடைய தலைவர். எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி பழைய ஏற்பாடு நிறைய தருணங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. லெட்ஸ் ரீட் Psalms 125 verse 1. தொடர்ந்து நாம் சங்கீதம் 125 வசனம் 1 வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். We don't know who wrote this Psalms 125. நமக்கு இந்த சங்கீதம் 125 யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது. But the history says the pilgrims who travels to visit Jerusalem. It says the Psalms of ascents. Ascent means ஏறுவது. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஏறுறது இறங்குறது. ஸோ அவங்க ஜெருசலேம் போகும்போது, அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஜெருசலேம் அந்த மவுண்ட் ஜயன், ஜியோன் மலை அவங்களுக்கு இப்படி தெரியும், மேலே தெரியும். அவங்க ஏறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது இந்த வசனம் போட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். The pilgrims, maybe the scholars or the Magi or the prophets, Bible scholars, we don't know who wrote this Psalms, but the pilgrims, they wrote this Psalms. Pilgrim means யாத்திரர்கள் ஆர் புனித பயணம் செய்யக்கூடிய நபர்கள். அவங்க எழுதின ஒரு சங்கீதம் இது. அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் காடை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களாம், மவுண்ட் ஜயன் மாதிரி இருப்பாங்களாம். மவுண்ட் ஜயன் வந்து ஃபர்மாக இருக்கும், அன்மூவபிள், லாங் ஸ்டாண்டிங், உறுதியானதாக இருக்குது, திடமானதாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. Some of the practical expressions of trust. சில நடைமுறையான வெளிப்பாடு, நம்பிக்கைக்குரிய நடைமுறையான காரியங்கள். Trust becomes visible
when we obey without full understanding. நம்பிக்கை எப்பொழுது வெளிப்படும் என்றால் நமக்கு முழு திட்டமும் தெரியவில்லை என்றாலும் நாம் கீழ்ப்படியும் போது. I will only obey or only I will surrender or trust if I know the complete plan, the complete understanding. Otherwise I will not surrender. நான் சரணடைய வேண்டும் என்றால் எனக்கு முழு திட்டமும் தெரிய வேண்டும், இல்லை என்றால் நான் சரணடைய மாட்டேன். But that is not trust. Trust is something that obey without full understanding. ஆனால் அது நம்பிக்கை கிடையாது. நமக்கு முழு திட்டமும் தெரியவில்லை என்றாலும் நான் கீழ்ப்படுகிறேன் என்பதுதான் நம்பிக்கை. Trust become visible when we wait without complaining. நம்பிக்கை எப்பொழுது வெளிப்படும் என்றால் நாம் குறைகள் புகார்கள் சொல்லாமல் காத்திருக்கும் பொழுது நம்பிக்கை வெளிப்படும். I will wait. I trust so that I can wait. I don't want to complain about anything. I will wait. நான் நம்புகிறேன், அதனால் நான் காத்திருக்கிறேன், அதனால் நான் எந்த குறையும் புகாரும் செய்ய போவது கிடையாது. Trust becomes visible when we pray instead of panicking. எப்பொழுது நம்பிக்கை வெளிப்படும் என்றால் நாம் அச்சப்படுவதற்கு பதிலாக நாம் ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது. Trust becomes visible when we worship instead of worrying. எப்பொழுது நம்பிக்கை வெளிப்படும் என்றால் நாம் கவலைப்படுவதற்கு பதிலாக ஆராதனை செய்யும் பொழுது வெளிப்படும். Trust becomes visible when we understand that trust is not about asking God to bless our plans, but surrendering our plans to be shaped by His will, not according to our will. நம்பிக்கை என்பது தேவனே என்னுடைய திட்டங்களை ஆசீர்வதியும் என்று சொல்வது கிடையாது. மாறாக என்னுடைய திட்டங்களை உங்களிடத்தில் சரணடைகிறேன், சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய திட்டங்களை மாற்றி வடிவமையுங்கள் என்பதுதான் நம்பிக்கை. Let's read Psalms 56 verses 8 to 11. நாம் சங்கீதம் 56 வசனம் 8 to 11 வரை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 56 அதிகாரம் வசனம் 8 to 11 வரை வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். Amen. Verse 9 talks about God is on my side. That's how the scripture talks about here. வசனம் 9 இப்படியாக சொல்கிறது, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் And என்பதை also he அறிவேன். is very sure, this I know. I am very sure about it. I am confident about it. My God is on my side. அவர் இதில் உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார். தேவன் என் பட்சத்தில் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அவர் தைரியமாக Verse 11 talks about I trust in God. It's my personal trust, not about something somebody pushes me. I trust in God. Why should I be afraid? இங்கு அவர் பார்க்கும்போது யாரோ ஒருவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அதனால் நான் நம்புகிறேன் என்று இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் நான் தேவனை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். What can mere mortals do to me? What human being can do to me? I trust in my God. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? That is what last week also I was sharing about. Knowing God or knowing about God is totally different. அதுதான் நான் கடந்த வாரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். தேவனை அறிவதும் அறிந்திருப்பதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. I can know about God by coming to church or reading some books or searching, I can surf in the net. I can read, I can gain knowledge to understand about God. Oh, this is how God is. It's just a knowledge, to gain knowledge, know about God. தேவனை அறிந்திருப்பதற்கு இன்னைக்கு சபைக்கு வருவது, ஆராதனையில் கலந்து கொள்வது, இன்னைக்கு இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்வது, இது அனைத்துமே தேவனை பற்றி அறிகிறதுக்கான ஒரு அறிவாக இருக்கிறது. But knowing God is you experience God personally. That is what we're going to focus the month of Feb, how we're going to experience God in our day-to-day life, in our personal life. அதான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பது தனிப்பட்ட விதத்தில் நாம் அனுபவ ரீதியாக தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வதுதான். அதை தான் நம்ம வரப்போகிற அடுத்த மாதம் அந்த தலைப்பில் தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So I just want to conclude with couple of thoughts. சில காரியங்களோடு நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். Trusting God is more than a feeling.
It's just தேவனை not a feeling. நம்புவது என்பது உணர்ச்சி வசத்திற்கும் மேலான ஒன்று. Trusting God is not about ignoring your feelings or reality. What you are going through, your struggles are real. We don't have to ignore. நாம் தேவனை நம்பி இருக்கிறேன் என்பதனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோ நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்களோ இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அவை அனைத்தும் உண்மைதான். And also it is not pretending that everything is okay when it is not. நமக்கு அவைகள் சரியில்லை என்று தெரிந்தாலும் கூட பரவாயில்லை, நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்வது கிடையாது. Of course, trusting God is living a life of belief, and having a faith in Him and obedience to God even when we face difficulties, uncertainties, challenges in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற நிச்சயமற்ற சவால் நிறைந்த அந்த வாழ்க்கையில் தேவன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைப்பது. We all of us invited into deeper surrender. All of us we are called to surrender our lives to Jesus. நாம் அனைவருமே ஒரு ஆழமான தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். That is what next week conference, the entire year theme is the call. அதுதான் அந்த அடுத்த வாரம் நடைபெற இருக்க அந்த மாநாட்டோட தலைப்பாக இருக்கிறது, அழைப்பு. We will be focusing the call throughout this year. இந்த ஆண்டு முழுவதும் அந்த அழைப்பை பற்றின அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். A surrender filled not with fear but with trust. நான் சரணடைகிறேன் என்பது நான் பயத்தினால் அல்ல, நான் தேவனை நம்பி இருப்பதினால் நான் சரணடைகிறேன். And I pray that may your waiting become worship. That moment of waiting can turn into worship. நான் காத்திருக்கிற அந்த தருணங்கள் அது தேவனிடம் நான் ஆராதனை செய்கிற நேரமாக மாற்றும். May your surrender become strength. The moment you surrender, let that surrender become your strength. நான் தேவனிடத்தில் சரணடைகிறேன் அந்த ஒரு தருணம் என்னுடைய வாழ்க்கையில் பலமாக மாறுகிறது. And may God's grace carry you gently until His power comes. Let His grace prevail. அவருடைய கிருபை உங்களை மிக மென்மையாக தாங்கி நீங்க எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கு சரியான பதில் உங்க வாழ்க்கையில் கிடைக்கிற வரைக்கும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி வழிநடத்தட்டும். Amen. Trust is built in waiting seasons. நம்பிக்கை காத்திருப்பு காலங்களில் கட்டப்படுகிறது. Trust grows through obedient action. நம்பிக்கை நாம் கீழ்ப்படிதலில் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. Trust deepens when we know God's character. தேவனுடைய குணநலங்களை அறிந்திருக்கும் பொழுது நம்பிக்கை ஆழமாகிறது. Trust culminates in Christ. நம்பிக்கை கிறிஸ்துவினிடத்தில் உச்சத்தை அடைகிறது. That's how when you are rooted in Christ, when you are rooted in the word, your trust grows. நீங்கள் தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக வேரூன்றி வளரும் பொழுது நம்பிக்கை வளர்கிறது. Because trust grows when knowledge of God moves from the head to the heart. தேவனை பற்றி அறிந்திருக்கிற அந்த அறிவு நம்முடைய தலையிலிருந்து நம்முடைய இருதயத்திற்கு நகரும் பொழுது நம்பிக்கை வளர்ச்சி பெறுகிறது. Psalms 9:10 says, those who know your name trust in you. சங்கீதம் 9:10 இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். David points to God's character as a reason for trust. Why David is trusting God? I know my God. ஏன் தாவீது தேவனை நம்பி இருந்தார் என்றால் தேவனுடைய குணாதிசயங்களை அவர் அறிந்திருந்தார், அதனால் அவர் தேவனை நம்பி இருந்தார். To know God's name is not mere information. It's just not about information. It is relational knowledge gained through experience. தேவனை பற்றி அறிந்திருக்கிறேன் என்பது ஒரு தகவல் ரீதியான ஒன்றாக இல்லாமல் அது தேவனுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். You trust God not because you have heard about him, but because you have walked with him. That's what David did. நாம் தேவனை பற்றி கேள்விப்பட்டேன் அதனால் நான் நம்புகிறேன் என்று இல்லாமல் நான் அவரோடு நடக்கிறேன், அதை தான் தாவீது இங்கு செய்யக்கூடியவராக இருந்தார். It says those who know your name trust in you. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். Talks about all of us. We know Jesus name. அதுதான் அந்த எண்ணத்தை தான் நமக்கு கொடுக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். And Jeremiah chapter 17 verse 7 says, blessed is the man who trusts in the Lord, whose trust in the Lord. எரேமியா 17:7 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். If you notice this, if you have seen in United States in dollar, this is how they mention, in God we trust.
அமெரிக்க நாடுகளில் இந்த பணம் எப்படியா இதில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் தேவனை நம்புகிறோம். பிகாஸ் அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அமெரிக்கனில் சிவில் வார் வரும்போது அவங்களுடைய எக்கனாமி இதெல்லாம் வந்து ஒரு சரியான சில நிலையில் போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாங்க, ஏன்னோ நம்முடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வந்து காடுடைய கையில் தான் இருக்குது. நம்முடைய பொலிட்டிக்கல் அரசியலாக இருக்கட்டும், நம்முடைய எக்கனாமியாக இருக்கட்டும், இது எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? காடுடைய கையில் இருக்குது. ஸோ நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். அதை விளக்கும் இது நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் இது அவங்க எல்லாருடைய கையிலையும் இருக்கணும் அப்படின்ட்டு சிவில் வார் அங்கே நடந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவாக இருக்குது. ஆமென். ஸோ லெட்ஸ் ரிமெம்பர் திஸ் picture. Lotus. Be like the lotus. Trust in the light. Grow through the dirt. Believing in new beginnings. இந்த தாமரை மலரை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தாமரை மலரை போல் இருங்கள், ஒளியை சார்ந்திருங்கள், சேற்றிலிருந்து வளருங்கள், புதிய துவக்கங்களை நம்புங்கள். Amen. The lotus has to depend on the sun all the time. அந்த தாமரை மலரானது எப்பொழுதும் அந்த சூரிய ஒளியை எதிர்பார்த்தே இருக்க வேண்டும். But it grows through the dirt. ஆனால் அது சேற்றிலிருந்து தான் வளரக்கூடியதாக. Lot of challenges. Of course we do face lot of challenges. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Always there is a new beginning. ஆனால் எப்பொழுதும் ஒரு புதிய துவக்கங்கள் இருக்கிறது. Let's reflect as we meditate in our quiet times this week. Find out what area of my life is still resisting to surrender. இந்த தனிப்பட்ட பிரதிபலிப்பு கேள்விகளை நாம் கேட்டு பார்க்கலாம். என் வாழ்க்கையின் எந்த பகுதி இன்னும் சரணடைவதை எதிர்க்கிறது? Am I submitting to God's will or negotiating with him? Am I negotiating? நான் தேவனுடைய சித்தத்திற்கு அடிபடுகிறேனா அல்லது அவருடன் பேரம் பேசுகிறேனா? What would full trust look like for me today? What really really means to me trusting God? இன்று முழுமையான நம்பிக்கை எனக்கு எப்படி இருக்கிறது? Amen. As we walk with Jesus, experience God, let us trust him completely. Submit to him. Surrender our lives. God, is in control. Nothing is in our control. Let's submit to him. Grow in our faith. Grow in our understanding about God, so that we will be able to handle what we are handling in a better way. இன்றைக்கு நாம் தேவனோடு நடக்கலாம், அவரோடு அனுபவ ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத, நம்முடைய கரங்களில் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து அவரிடத்தில் சரணடைவதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் தயாராகலாம். Amen. We'll meet you all in the conference next week. Have a glorious, wonderful time. God bless you all. Thank you. நாம் அந்த மாநாட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.